ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் 2 மேஜர் ஈவெண்ட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை புரியலனாலும் கடைசியாக எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 8. ரெடினா லெட்டர் போட்டதுக்கு அப்புறத்துல இருந்தே கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்காக நம்ம ஹீரோ ரொம்பவும் சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். கார்ட்போர்ட் நிற்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு கார்ட்போர்ட் வைக்கலாம் நம்ம ஹீரோ ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கான். நிஜமா அவன் கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கப்போ பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெடினா கிட்ட இருந்த பிரச்சனை முடிஞ்சுதானவா கேட்கவும் நான் என்ன அவகிட்ட மன்னிப்பு கேட்கல, எனக்கு லெட்டர் அனுப்பியிருக்கா, இப்போ கொஞ்சம் ஹாப்பியா இருக்குன்னு சொல்லவும் உங்களுக்குள்ள கண்டிப்பா எந்த சண்டையும் வராது, ஏன்னா அவ அவனுக்கு அசைன் பண்ண பார்ட்னர் ஆச்சு அப்படின்னு டாக்கசாக்கி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போனாலும் உள்ளுக்குள்ள சோகமா இருக்கா. ஜூலியட், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே மீனிங்ஃபுல்லா மாறுச்சு. நீ இல்லாம கண்டிப்பா என்னால உயிரோட இருக்க முடியாது. என் ஃபீலிங்ஸ் நீ ஏன் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிற அப்படின்னு ரோமியோட டைலாக டாகசாக்கி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதை பார்த்து அப்படியே மை மறந்து நின்னுட்டு இருக்கான். நிஜமா ஒழுங்கா வந்து வேலையை பாருன்னு அவங்க கூப்பிடுறாங்க. டாகசாக்கி சூப்பரா டைலாக் பேசுறா அப்படின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனா நீசக்கா ஜோலியட் டைலாக் ப்ரிப்பேர் பண்ணாம உட்காந்துருக்கான். நீ பிராக்டிஸ் பண்ணலையா நீசக்கா நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். காஸ்டியூம் ரெடி ஆயிடுச்சு வந்து பாருங்கன்னு டீச்சர் சொல்றாங்க. ஜோலியட் ரோலுங்கிறதுனால நீசக்கா பொண்ணு காஸ்டியூம் தான் போடணும். அவன் அங்க இருந்து சோகமா போறான். ஹே நீசக்கா என்னாச்சு, நீ பாட்டு கிளம்பிட்டா நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் ஜோலியட் ரோல் பண்ண போறது இல்ல நீசக்கா சொல்லவும் எல்லாருமே ஒன்னதான் நம்பி இருக்காங்க, மத்தவங்களுக்காக வச்சு பண்ணலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் மத்தவங்களுக்காக நான் ஏன் பண்ணணும், அவங்க எனக்கு யாருன்னு அவன் கேட்கறான். எனக்காகவும் நம்ம கிளாஸ்மேட்ஸ்க்காகவும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல, பொண்ணு காஸ்டியூம் நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது நம்ம ஹீரோ சொல்லவும் என் ஃபீலிங்ஸ் உனக்கு என்ன புரியுது அப்படின்னு நீசக்கா கேட்கவும் மத்தவங்க முன்னாடி நீ பொண்ணு காஸ்டியூமை போடணும்னு கூச்சப்படாதப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ எதையுமே புரிஞ்சுக்கிடல நெஜி, உன்னை முட்டாள்னு சொல்றதா இல்ல சாஃப்டான கேரக்டர்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் இதை பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பவும் நம்ம ஹீரோ அவன் மேல போய் கை வைக்கவும் டக்குன்னு நீசக்கா தட்டி விட்டுருதான். யோசக்கே சண்டை போட்டுட்டு இருக்கீங்களான்னு ஒருத்தர் வந்து கேட்கவும் நீசக்கா அங்க இருந்து ஓடுறான். மேல இருந்து அசால்ட்டா ஜம்ப் பண்ணி அவன் முன்னாடி போய் நிக்கவும் அப்பா அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நீசக்காவோட அப்பா தான் அது. நம்ம ஹீரோவையும் சேர்த்து அவர் ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்திருக்காரு. என் பையன் ஃபைட் பண்ணதுக்கு சாரின்னு அவர் சொல்லவும் அவன் மேல எந்த தப்பு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஜஸ்ட் ஃபோர்ஸா கையை தட்டி விட்டான் அவ்வளவுதான் அப்படின்னு நீசக்கா சொல்லவும் அதுக்கு பேரு அடிக்கிறது தான், நீ பண்ணது தப்பு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் ஆக்சுவலி தப்பு அவன் மேல இல்ல, நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி நிறுத்த ட்ரை பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஏன் வா மேல பழிய போட்டுக்கிடுத அப்படின்னு நீசக்கா கேட்கவும் இல்ல உண்மையிலேயே தப்பு ஏன் மேல தான், நான் தானே உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அதை நடிக்க சொன்னேன், உனக்கு தேவைன்னா நீ என்ன எவ்வளவு நாள் அடிச்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்லவா அவங்க அப்பா சிரிக்கிறாரு. உனக்கு அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, ஆனா இந்த மாதிரி ஃப்ரெண்டா கண்டிப்பா விட்டுறாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நிஜமா தானே உன் பேரு, சின்ன வயசுலயுமே இந்த மாதிரி கிடையாது, ரொம்பவே பாப்புலரா இருப்பான், அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் இப்ப கூட அவன் பாப்புலர் தான் அங்கிள், மேஜர் ரோல்ல ஒரு ஸ்கூல்ல டிராமா நடிக்கிறான் நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படியா யோஸ்கே என்கிட்ட சொல்லவே இல்ல, நான் அவ்வளவா அவன் கிட்ட பேச மாட்டேனா, சோ அவன் ஷேர் பண்ண மாட்டான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு அவன் கிளம்புறான். சின்ன வயசுல அவன் இப்படி கிடையாது, ஆனா சில விஷயங்கள் அவனை மாத்திடுச்சு. அவன் யார்கிட்டயுமே ஓப்பனா பேச மாட்டான், ஆனா உன்கிட்ட தான் அவன் க்ளோஸா பழகுறான், நீ அவனுக்கு சம்திங் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன், பையனை நல்லபடியா பாத்துக்கோன்னு அவங்க அப்பா சொல்லவோ கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் நான் அவங்க அப்பா வாங்கி வச்சிருக்கோம். நம்ம ஹீரோ முன்னாடி இருக்கிறதுனால அவன் கொஞ்சம் வெக்கப்படுறான். அவங்க அப்பா ரொம்ப நல்லவரா இருக்காரு. ஆமா நீ ஜோலியட் ப்ளே பண்ண போறது இல்லையான்னு கேட்கவும் மத்தவங்க அட்டென்ஷன் என் மேல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு நீசக்கா சொல்றான். எனக்காக கூட அதை பண்ண மாட்டியா, டாக்கிடாவா இருந்தா கண்டிப்பா நான் அவன்கிட்ட அதை ஃபோர்ஸ் பண்ணிருக்க மாட்டேன், ஆனா நீ தான் இதுக்கு பர்ஃபெக்டா சூட் ஆவா, அதனால தான் கேட்கறான்னு நம்ம ஹீரோ சொல்லவும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில ஒன்னு சேராம செத்து போன கதையை யார் பண்ணா என்னன்னு நீசக்கா கேட்கவும் நீ இதை அந்த மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம், ஆனா அதுதானே உண்மை நீசக்கா கேட்கறான். உண்மையா லவ் பண்ண 2 பேர் கடைசியில எதுக்காக சாகணும், ஏன் சோகமா அந்த ஸ்டோரி முடியணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது உன் ஃபீலிங்ஸ்க்கு நீ உண்மையா இருக்கணும்னு யாஜிமா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சிடுச்சு, அவங்க லவ் ஸ்டோரியோ கிட்டத்தட்ட நம்மளே மாதிரி தான். இப்போ நமக்கு நோட்டீஸ்னு ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்றாங்க, நம்ம லவ் பண்ணவங்க கூட நம்மளால சேர முடியுமான்னு நம்மளால தெரியல. ரோமியோ ஜூலியட் கதையும் அதே மாதிரி தான், அவங்க லவ்வை யாரும் ஏத்துக்கிடலங்கிறதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க, ஆனா அவங்க லவ் உண்மையானது, அதனாலதான் 400 வருஷம் ஆனாலும் நம்ம இப்ப வரைக்கும் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நீ உண்மையா இருந்தா போதும், காலம் தாண்டி அது இருக்கும். கிட்டத்தட்ட பரியல் மவுண்ட்ஸ் மாதிரி எத்தனை வருஷம் கழிச்சு புதைச்சாலும் நம்ம ஹீரோ அந்த கதையை ஆரம்பிக்கிறான். சரி நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டு என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றதுனால நான் ஒத்துக்கிட்டுதான் நீசக்கா சொல்லவும் உண்மையா தான் சொல்றியா, எனக்கு தெரியும் நீ என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிடுவேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் எங்க புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு நீசக்கா கேட்கவும் நான் நீ என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டியோன்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீசக்கா ஒரு மாதிரி ஆயிட்டு நான் ஒன்னும் புரிஞ்சுக்கிடலன்னு போறான். நீசக்கா நீ சிரிச்சல உண்மையை சொல்லு, நீ ஏமாத்த பாக்குறியா நம்ம ஹீரோ கேட்கறா. அது உன் இமேஜினேஷனா இருக்கும் அப்படின்னு நீசக்கா சொல்றான். ரோமியோ ஜூலியட் ப்ளே பண்றோம், நீ எங்க ஸ்கூலுக்கு வந்து பாக்குறியான்னு சொல்லி ரீனாக்கு நம்ம ஹீரோ டிக்கெட் அனுப்பி வைக்கிறான். காஸ்டியூம்காக இப்ப மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பையன் காஸ்டியூம் தானே போட போறான், எனக்கு இதுக்கு இந்த மெஷர்மெண்ட்லாம் அப்படின்னு சொல்லி டாகசாக்கி கேட்கறா. கேர்ள் சொல்லுக்குள்ள கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறத வெளியே கேட்டு பாய்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டு இருக்காங்க. அடுத்தது ஜூலியட்டோட காஸ்டியூம்க்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும், நீசக்கா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நாங்களும் பார்க்க வரோம்னு சொல்லி சில பொண்ணுங்கள்லாம் வரவும் அவனோட டிஸ்பிளே பண்றதுக்கு வைக்கலன்னு சொல்லி டீச்சர் வெளியே அனுப்புறாங்க. பொண்ணு காஸ்டியூம் போட போறங்கிறதுனால நம்ம பேட்ஸ் வச்சிருவோமா, எந்த சைஸ்ல வைக்கணும்னு அவங்க கேட்கவும் நீசக்கா ரொம்ப வைக்கப்படுறான். நீசக்கா கண்டிப்பா ஐயோ பாவம் நம்ம ஹீரோ நினைக்கிறான். வெக்கேஷன் முடிஞ்சு இவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு இன்னொரு லெட்டரும் அனுப்பி வைக்கிறா. ஹிஸ்டாரிக்கலா ஒரு சிலையை பார்த்துட்டு போலாமான்னு கேட்டிருக்கான். ஆனா எனக்கு பரியல் மவுண்ட்ஸ் தான் அவளுக்கு பிடிக்கும்னு தெரியல போல நம்ம ஹீரோ நினைக்கிறான். எல்லாருமே டிராமாக்காக ரிஹர்சல பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா டைலாக் சொல்லிட்டுப்பா, ஆனா இன்னும் கொஞ்சம் அப்படி ஃபெமினிசமோடு சொல்லுப்பா அப்படின்னு
டீச்சர் சொல்லுவோம் முடியாது அப்படின்னு நீசகா சொல்றான். இன்னொரு டீச்சர் டோனட்ஸ் கொடுத்துட்டு ஃபிளையர்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. டக்ஸாக்கி அவளோட பெஸ்ட் ஒர்க்கை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த ஃபிளையர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குல்ல, சரி இதை ஃபெஸ்டிவல் கமிட்டி கிட்ட கொடுக்கணும்னு நம்ம ஹீரோட்ட கொடுத்து அனுப்புறாங்க. சில ஃபிளையர்ஸ் கீழே அவ்வளவும் டாகசாக்கி வந்து அதை எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்றா. நானும் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க ஒரு ரிஹர்சல் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ நான் பிரேக் எடுத்திருக்கேன் அப்படின்னு வா சொல்றா. கமிட்டி கிட்ட அந்த ஃபிளையர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இவங்க வராங்க. டாகசாக்கி நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். எதுக்காக கேட்கறேன்னு வா கேட்கவும் நீ இதை ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ உண்மையிலேயே அமேசிங் நஜிமா, எனக்கு இதை பண்றதுல பெருசா விருப்பம் இல்லைன்னா கூட நான் ஃபோர்ஸ் பண்ணி பண்றாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு எல்லாருமே இதுல ரொம்பவும் இன்ட்ரெஸ்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு பிடிக்கலனாலும் அவங்களுக்காக நான் என்னோட பெஸ்ட்டை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்லிட்டு அதுல இருக்கிற ஒரு டைலாக் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா. இல்ல ஜூலியட், நீ என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிடல. நான் உன்னை ரொம்பவுமே லவ் பண்றேன். நான் மட்டும் என்னோட ஃபீலிங்ஸை பத்தி உன்கிட்ட ஹானஸ்டா சொல்லியிருந்தா இல்லை ஒன்றும் இல்லை. சரி ரெடினா கூட எப்படி போகுது அப்படின்னு வா கேட்கவும் அவள் லெட்டர் நம்ம ஸ்கூல் கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்கு நான் அவளுக்கு டிக்கெட் அனுப்பியிருக்கேன். அவள் வாரன்னு என்ன சொல்ல வந்தா நல்லா இருக்கும், நான் ஹாப்பியாவன் நம்ம ஹீரோ சொல்லவும் டாகசாக்கி கொஞ்சம் சோகமாகறா. உன்னை மாதிரியே நீசக்காம அவன் பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படியா எண்டிங்கில் எங்கள் 2 பேரையும் அவங்க கிஸ் பண்ண சொல்லி கேட்டாங்க அப்படின்னு டாகசாக்கி சொல்லவும் வழிபடுங்க அப்படின்னு சில பசங்க போகிறாங்க. என்ன சொன்னா கிஸ்ஸிங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவன் ஆடியன்ஸ்க்கு ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு கிஸ் பண்ண சொன்னாங்க. ஆனால் எங்கள் 2 பேருக்குமே அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு வா சொல்கிறா. அம்மா நீசக்காவை பற்றி நீ என்ன நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும் நான் நினச்ச லெவலுக்கு அவன் ஒன்றும் மோசம் இல்லை, இவ்வளோ தூரம் அவன் இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு டாகசாக்கி சொல்லுவான். ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். நிஜமா நீ ரெரீனாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு டாகசாக்கி கேட்கவும் நான் லவ் பண்றது ஒன்றை மட்டும்தான், ஆனா ரெரீனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லவ்னா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இதுக்கு என்ன அர்த்தம் வா கேட்கவும் இல்லை நீ கேட்ட உடனே எனக்கு அதை பத்தி தோணுச்சாதான் கேட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும் அவன் அந்த ரூம்ல இருக்கும்போது நம்ம கண்ணை ஆட்டோமேட்டிக்கா அவனை நோக்கி தான் போகும். காலையில எதர்ச்சியா அவனை மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஜஸ்ட் அவனை நம்ம கிராஸ் பண்ணி பண்ணா போதும். அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே அதை என்ன ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்கோம். அப்படிதான் 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் உன்னை பத்தி ஃபீல் பண்ண நிஜமா. மிடில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இயர்ல அவன் கூட ஒரு லாங் ட்ரிப் போகணும்னு தோணுச்சு. நம்மளும் ஒரு ஸ்கூல் ட்ரிப் போனோம். அப்புறமா பொண்ணுங்க கூட சேர்ந்து கிஸ்ஸை பத்தி பேசினப்போ எனக்கு நீ மட்டும் தான் ஞாபகம் வந்த. நான் 3rd இயர் வந்தப்போ நீ போற அதே ஸ்கூலுக்கே நானும் போனோம். ஒவ்வொரு நாளும் அவன் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். எல்லாமே நடந்துச்சு. எனக்கு ஒரு மிராக்கல் மாதிரி இருந்துச்சு. கடைசியில நான் லவ் பண்ற பையனே என்கிட்ட வந்து அவனும் என்ன அதே மாதிரி தான் லவ் பண்றான்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அவனை நான் கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நிமிஷம் நான் செத்தா கூட லைஃப்ல ஹாப்பியா சாவேன்னு நினைச்சேன். ஸோ அதை நான் அங்கேயோட முடிச்சுக்கிடணும்னு நினைச்சேன். ஏன்னா நோட்டீஸ்ல செலக்ட் பண்ண பர்சன் நான் இல்லையே, எனக்கு அசைன் பண்ணப்பட்ட வைஃப் நான் இல்லை. நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிடணும்னு நினைச்சேன். ஆனா இன்னும் அதிகமா நான் உன்னை லவ் பண்ண தான் ஆரம்பிச்சேன். நோட்டீஸ்ல அவங்க உனக்கு செலக்ட் பண்றவங்க தான் உனக்கான பர்ஃபெக்ட் மேட்சா இருப்பாங்க. அது ரெரீனா தான். அவ்வளோ அழகா கியூட்டா உனக்கு பொருத்தமா தான் இருக்கா. ஆல்ரெடி அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் லவ் பண்றியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ஒவ்வொரு நாளும் உன் மேல இருக்கிற லவ் எனக்கு அதிகமாகிக்கிட்டே தான் போகுது இப்ப கூட அப்படின்னு அவ அளவும் நம்ம ஹீரோவில் போய் கட்டி பிடிக்கிறான். நம்ம இப்படி பண்றது தப்பு, என்ன விடு. இவன் நீ இப்படி நான் டச் பண்ணும்போது கூட என் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். ஆனா கண்டிப்பா அப்புறமா இதுக்காக வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னால இந்த ஃபீலிங்ஸை மறக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, லவ்னா என்னது அப்படின்னு அவ அழுதுகிட்டே கேட்கறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ல இன்டைரக்டா 2 விஷயம் காமிச்சிருப்பாங்க. ஒன்னு நீசக்கா வந்துட்டு நம்ம ஹீரோவை தான் லவ் பண்றான். நீசக்காக்கு நம்ம ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு. டாகசாக்கி மேல அவன் ஒன்னும் இன்ட்ரெஸ்டா இல்ல. அண்ட் 2வது டாகசாக்கி நம்ம ஹீரோவை ரொம்பவே ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ரெரீனா மேல ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால அவ ரொம்பவுமே வருத்தப்படுறா. கதை இனிமேதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.